ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்காக ஸ்டார் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்சோட கண்டக்ட் பண்ணுறோம். யாராவது எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதி பாருங்கள். ஏப்ரல் 19 டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சாட்டர்டேலேருந்து. கண்டிப்பாக எழுதி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எ ப்ரேயர் டு த டீச்சர் அப்படிங்கிற ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். எ ப்ரேயர் டு த டீச்சர் அப்படிங்கிற ப்ரோஸோடைய ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரட்டோ பக்ஷி அப்படிங்கிறவங்க தான் ஆத்தர் யாரு அப்படின்னா சுப்ரட்டோ பக்ஷி அப்படிங்கிறவங்க தான் ஆத்தர். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் மைண்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கான். அந்த கம்பெனியோடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுப்ரட்டோ பக்ஷி அப்படிங்கிறவங்க தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காலேஜில் கான்வெகேஷன் நடக்கல, டிகிரி கொடுப்பாங்கல்ல, அந்த கான்வெகேஷனுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க, ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அது என்ன காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் கிரியேட்டிவ் டீச்சிங். என்ன அகாடமி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் கிரியேட்டிவ் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்கான். இவர் ஸ்பீச் என்னைக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 6, 2005. இவர் ஸ்பீச் என்னைக்கு கொடுக்குறாரு? January 6, 2005 ஸ்பீச் கொடுக்குறாரு. எங்கே இருக்குது அகாடமி அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. அகாடமி பேர் என்ன அப்படின்னீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் கிரியேட்டிவ் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகாடமி பேர் சொல்கிறாங்க. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் மைண்ட் ட்ரீ அப்படின்ற கம்பெனியோடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க இந்த அகாடமியில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுல வந்தாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு சில அட்வைஸ் கொடுக்குறாராம். என்ன கொடுக்குறாரு அப்படின்னா சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க, சிலபஸையும் தாண்டி நீங்க வந்து வெளி உலக வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க. இப்போ நம்மளோட வாழ்க்கையை எப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நம்ம மாற்றணும் அப்படின்றதுக்கு தேவையான வேல்யூஸ் அண்ட் ஸ்கில்ஸை பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. என்ன வேல்யூ அண்ட் ஸ்கில் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை எப்படி அர்த்தமுள்ள வாழ்க்கையை நம்ம மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூஸும் ஸ்கில்ஸையும் பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க, சிலபஸை மட்டும் சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா டீச்சர்ஸ்க்குலாம் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாராம். லெசனுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2005 பேட்சில் படித்த டீச்சர்ஸ் எல்லாரும் தான் இப்போ கிராஜுவேட் ஆக போகிறாங்களா. அப்போ 2005 பேட்சில் படித்து கிராஜுவேட் ஆகிற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு கிரேட் அக்கேஷன். இந்த நாள் வந்து ஒரு பெரிய நாள். யாருக்கு? 2005 பேட்சில் முடித்த கிராஜுவேட் வாங்குகிற டீச்சர்ஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டீச்சருக்கு மட்டும் இது பெரிய நாள் கிடையாது, அந்த டீச்சருக்கு சொல்லி கொடுத்த ஃபேக்கல்ட்டிஸ்க்கும் இது பெரிய நாள். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஹோல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இது வந்து ஒரு பெரிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற யாருக்கெல்லாம் இது கிரேட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஃபேக்கல்ட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரேட் நாள். ஏன் அப்படின்னா இவங்க பல டீச்சரை உருவாக்குறாங்க. அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, இன்னும் சில பேரை வந்து படிக்க வைப்பாங்க. அவங்களால நிறைய பேர் வந்து ஒரு டீச்சராக மாறலாம், இல்லை டாக்டராக மாறலாம், எப்படி வேணால் மாறலாம். அப்போ இவங்க சில டீச்சரை உருவாக்குறாங்க, அவங்க போய் இன்னும் சில டீச்சர் உருவாக்கி அந்த ப்ரப்போர்ஷன், அந்த செட் ஆஃப் பீப்புளோட ப்ரப்போர்ஷன்றது எப்படி ஆகுது அப்படின்னா ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த நாளில் நான் வந்து உங்கள் கூட உங்களுடைய சந்தோஷங்கள் மற்றும் உங்களோட நம்பிக்கைகள், உங்களோட சந்தோஷத்துலேயும் உங்களோட நம்பிக்கையிலையும் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுதான் சொல்கிறார். ஐ எம் ஹானர்ட், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எதனால அப்படின்னா உங்கள் கூட இந்த சந்தோஷத்தையும் இந்த நம்பிக்கையும் பகிர்ந்திருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீச்சராக இருக்க உங்களுக்கு சில விஷயம் நான் சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் வளர்த்து விட்டுருப்பீங்கள்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் தொட்டு வளர்த்த சில ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக நான் வந்து அவங்களுக்கு பிஹாஃபாக, அவங்களோட சார்பாக நான் சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹாவ் ஃபியூ திங்ஸ் டு ஆஸ்க் ஆஃப் யூ. அதாவது நீங்கள் தொட்டு வளர்த்தன அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக உங்களுக்கு சில கொஸ்டின்ஸு இல்லைன்னா சில கேள்வி வந்து உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? அந்த கேள்வி, அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக இருக்கும், அன்யூஷுவலாக இருக்கும். அதாவது நீங்கள் எப்பயும் பார்த்த மாதிரியே இருக்காது, கொஞ்சம் அன்யூஷுவலாக தான் இருக்கும், வழக்கத்திற்கு மாறாகவும் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். நான் உங்களை கேட்க போகிற சில விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள்கிட்ட நான் சில விஷயம் கேட்க போகிறேன். யாருக்கு பிஹாஃபாக கேட்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் உருவாக்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஹாஃபாக, அவங்களுக்கு பதில் நான் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்க போகிறேன். அந்த
கேள்வி அந்த லிஸ்ட் அப்படின்னு நான் கேட்க போகிற விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும், நீங்கள் எப்பயுமே கேட்டதை விடவே அன்யூஷுவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா? இங்கே பாருங்கள் என்னோட லிஸ்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லெசனில் ஒரு மாதிரி அப்படியே லைனாக கொடுத்துருப்பாங்க, நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன். அப்போ இந்த ஆத்தர் வந்து ப்ரே டு த டீச்சரில் ஆத்தர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன விஷயங்கள் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷனை பற்றி தான் பேசுகிறாங்க. என்ன கேட்குறாருன்னு பார்ப்போமா? ஐ ப்ரே டு யூ தட் யூ டீச் மீ த வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன், எனக்கு வந்து வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன்னா என்னன்னு சொல்லி கொடுங்க. அப்போ இன்க்ளூஷன்னா என்ன? சேர்த்தல், இணைத்து வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. யாரையுமே வந்து நம்ம தனியாக பேதம் பார்க்காம, நீ வேற நான் வேறன்னு வேறுபாடு பார்க்காம எல்லாரும் ஒன்றா பார்க்கறது தான் வந்து என்னென்னா இன்க்ளூஷன். வேறுபாடு இல்லாமல், வேறுபாடு இன்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாரையும் சேர்க்கறது, எல்லாரையும் ஒன்று சேர்த்து, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? த பீப்புள் ஹூ ரைட் மை டெக்ஸ்ட் புக் அண்ட் த ஒன் ஹூ ப்ரிஸ்கிரைப் த சிலபி. அதாவது சில பேர் வந்து டெக்ஸ்ட் புக் உருவாக்குனாங்களே அந்த டீச்சரும் சரி, இல்லைனா வந்து எனக்கு சிலபஸ் என்னோட பாடத்திட்டத்தை வடிவமைச்சு கொடுத்த அந்த டீச்சர்ஸும் சரி, என்னை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா இன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை பற்றி சொல்லியே கொடுக்கல, அதை பற்றி எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் எனக்கு இப்போ தெரியுது என்னோட லைஃப்க்கு இன்க்ளூஷன் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. வித்தவுட் த சென்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன், இன்க்ளூஷன் அப்படிங்கிற அதாவது எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் போயிருந்தா இந்த எல்லையெல்லாம் தாண்டி என்னால் வெளியே வந்திருக்க முடியாது. ஒரு செட் ஆஃப் பவுண்டரிக்குள்ளே தான் நான் இருந்திருப்பேன். அதை உடைச்சிக்கிட்டு நான் வெளியில் வந்தே இருக்க மாட்டேன். எனக்குள்ள ஒரு வட்டத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே தான் நான் இருந்திருப்பேன். எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த 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 கண்ட்ரி அடுத்த கண்ட்ரி அப்படின்னு 2 கண்ட்ரி இருக்குது. நான் என் கண்ட்ரி மக்கள்கிட்ட மட்டும்தான் பேசுவேன், அடுத்த கண்ட்ரி மக்கள்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது இன்க்ளூஷன் கிடையாது. எல்லாரும் ஒன்று, வேர்ல்டு அளவில் எல்லாரும் ஒன்று, இந்த ஸ்டேட்டில் தான் பேசுவேன், நான் இந்த ஸ்டேட்டில் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல, அதை தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இன்க்ளூஷன், எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு தெரியாமல் போயிருந்தா நான் எனக்குள்ளே அடைஞ்சிருப்பேன். என்னோட வீடு, என்னோட உலகம் அப்படின்ட்டு எனக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ளே நான் இருந்திருப்பேன். அந்த பவுண்டரியை உடைச்சி நான் வெளியே வந்திருக்க மாட்டேன், இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இன்க்ளூஷனை பற்றி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்க்ளூஷன் பற்றி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ கிளீன் மை ஹவுஸ் பட் எம்டி மை கார்பேஜ் ஆன் த ரோட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் என் வீட்டை க்ளீன் பண்றேன், வீட்டை க்ளீன் பண்ணி அந்த குப்பையெல்லாம் அள்ளி, கார்பேஜ் அப்படின்னா குப்பையா, அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் தெருவில் போட்டுட்டு வரேன், அதாவது ரோட்ல ஸ்ட்ரீட்ல நான் கொட்டிட்டு வரேன். அப்போ என் வீட்டை மட்டும் நான் சுத்தம் பண்றேன், ஆனா ரோடை நான் என்ன பண்றேன், அசுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன், அன்கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன்னா அதை தான் சொல்றாரு. அப்போ வீடு என்னோடது அப்படிங்கிற எனக்குள்ள அந்த ஓன் மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங், இது என்னோடது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கிறதுனால தான் நான் என் வீட்டை மட்டும் சுத்தம் பண்றேன். ரோடு வந்து என்னோடது இல்லை, ரோட் இஸ் நாட் இன்க்ளூடட், அதாவது என்னுடையது அப்படிங்கிற பொருளில் என் வீடு மட்டும்தான் வருது, ரோடு என்னோட பொருள் இல்லை அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், என் வீட்டை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ரோடை போயிட்டு நான் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது தப்பு தானே. நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டும் நம்மளோடது நினச்சி ஒரு குப்பையே கீழே போடக்கூடாது. நம்மளுடைய டஸ்ட்பின் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எங்கே வச்சுருக்காங்களோ அங்கே போய் நம்ம போட்டுட்டு க்ளீனாக வச்சுக்கணும் நம்ம ஸ்ட்ரீட்டை. அப்போதான் வந்து அது எல்லாருக்குமே நல்லது இல்லை, அதுதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என் வீட்டில் என்னோட பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஐ ஃபீட் மை ஓன் சைல்டு, என்னோட சொந்த குழந்தைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். ஆனால் என் வீட்டில் வேலை செய்வாங்கள்ல அவங்கள பற்றி நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை, அவங்க சாப்பிட்டாங்களான்னு கூட நான் யோசிக்கல. அப்போ அது வந்து என்னது, அது ஒரு செல்ஃபிஷ்னஸ் தானே. அவங்களும் சாப்பிட்டாங்களா, இல்லைன்னா அவங்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்தா அதுதான் வந்து இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறேன். நான் மட்டும் சாப்பிட்டு என்னோட பிள்ளைங்களை மட்டும் நான் சாப்பிட வச்சேன் அப்படின்னா, இன்னொருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் சாப்பிட்டேன் அப்படின்னா அது இன்க்ளூஷன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஹர் ஹங்கர் இஸ் நாட் இன்க்ளூடட் மை ஹங்கர், அவங்க பசியை நான் ஏன் பசியா பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது இன்க்ளூஷனா கிடையாது. இல்லை, ஒற்றுமைன்னா நான் பசிக்கிறேன், நான் சாப்பிட்றனால என் கூட இருக்கவங்களும் வந்து சாப்பிடணும், எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது தானே இன்க்ளூஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்கும் பாருங்களேன்.
இப்போ இங்கே மேடம் வேலை செய்கிறவங்க தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு ஃபேமிலியே உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ இவங்களை நான் விட்டுட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா இந்த ஃபேமிலி வந்து ஒரு இன்க்ளூஷனான ஃபேமிலியா? இல்லை, அவங்களையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது தான் அது என்ன ஃபேமிலியாக ஆகுது அப்படின்னா அது இன்க்ளூஷன் ஃபேமிலியாக மாறுது. ஒரு வேறுபாடு இல்லாமல் நீ ஏழை நான் பணக்காரன் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒத்துமையாக உட்காந்து இந்த பிக்சரில் சாப்பிட்றாங்களா, அப்போ இதுதான் வந்து இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐ டேக் மை சைல்டு டு த மூவி, அதாவது நான் என் குழந்தைங்கள படத்துக்கு மூவிக்கு வந்து கூட்டிட்டு போறேன். ஆனா என் குழந்தைங்கள போயிட்டு பக்கத்து வீட்டு பையனையும் கூட்டிட்டு வா நம்ம எல்லாம் ஒன்னா போகலான்னு சொல்றது இல்லை. இப்போ அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவங்கிட்ட நான் என் குழந்தைகிட்ட வந்து உன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்து நம்ம மூவிக்கு போகலான்னு சொன்னா அப்போ என் குழந்தைக்கும் நான் வந்து என்ன சொல்லி கொடுக்குறேன், இன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து சொல்லி கொடுக்குறேன். அப்படி நான் சொல்லி தராம என்னோட குழந்தைய மட்டும் கூட்டிட்டு போனா அது வந்து ஒரு இன்க்ளூஷன் கிடையாது. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து அந்த பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால டீச்சர்ஸ் ஆகிய நீங்க பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா இன்க்ளூஷன் அப்படிங்கிற வேர்டை பத்தின விளக்கத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ளூஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேட், அதாவது என் மனசுல இருக்க ஒரு விஷயத்த நான் அப்படியே போயிட்டு தகவல் கம்யூனிகேட்னா நம்ம என்ன சொல்லுவோம், தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம்ல. நான் என் மனசுல ஒரு விஷயம் வச்சிருக்கேன், அதை நான் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்றேன் அப்படின்னா அதை தான் கம்யூனிகேட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு தடையுமே இல்லாம, எந்த ஒரு பயமும் இல்லாம, ஃபியர் இல்லாம, தடை இல்லாம நான் நினைச்சதை இன்னொருத்தவங்க கிட்ட நான் போய் அப்படியே சொல்லணும், என் தகவலை நான் போய் கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் கம்யூனிகேட் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்களுக்கு பேசுறது அதை பத்தி சொல்லி கொடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஒருமைப்பாடை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டாவது ஒருத்தங்க எப்படி பேசணும், தகவலை எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வரும்பொழுதும் கட் த்ரோட் காம்படிஷன் அப்படின்னா ரொம்ப பயங்கரமான வெரி டஃப், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான காம்படிஷன். அதுதான் கட் த்ரோட் அப்படின்னா ரொம்ப டஃப்பான காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதும் போதும் ஒரு ரொம்ப கஷ்டமான காம்படிஷன் டைம்லையும் என்ன எனக்கு சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு பயம் வரும்ல. ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டில் இப்போ ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், நான் ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாக பேசினா மட்டும்தானே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி டைமில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்ப எல்லாரும் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ வந்து சர்வைவ் ஆகணும், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இப்ப 10 பேர்ல நீ யாருன்றது உனக்கு தனியா தெரியணும் அப்படின்னா அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ பவர் ஆஃப் இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நீ எப்படி ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றியோ அதை வச்சுதான் வந்து என்ன அப்படின்னா உன்னுடைய ஒவ்வொரு வேல்யூவும் என்ன அப்படின்னு தெரியும். இப்போ ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறோம். இப்போ ஒவ்வொரு பேப்பர் எல்லாமே எழுத போற ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் வச்சுக்கோங்களேன். அந்த ஆன்சரில் யார் வந்து தனிமையாக என்னோட பேப்பரை தனிப்படுத்தி காமிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்படி தானே நார்மலாக எல்லாரும் எழுதுறதை விட யார் ஒரு தனிப்பட்ட மாதிரி எழுதுகிறாங்களோ அவங்க தான் வந்து கிளியர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். அதுதான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க தான் வந்து டீச்சரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான், எல்லாரும் கொடுக்குற பதிலை விட நம்ம ஒரு பதிலை வேறு மாதிரி கொடுத்தோம், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தோம்னா அங்கே தான் நம்ம சர்வைவ் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு காம்படிஷனா இருக்கட்டும், என் கூட இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ ஒரு இடத்துல தனிமையா தெரியணும், சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அப்ப நீ எல்லாரும் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு இப்படி கொஸ்டின் கேட்கலாம், இப்போ கம்யூனிகேட்டை யார் கூட வந்து ரிலேட் பண்றாங்க அப்படின்னா இம்ப்ரெஸ், பவர் ஆஃப் இம்ப்ரெஸ் கூட வந்து ரிலேட் பண்றாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, the more I want to impress the less I will communicate. அதாவது நான் அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அதிகமாக வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் கம்யூனிகேட் தானே பண்ணுறோம், ஆனால் நான் ரொம்ப கம்மியாக தான் கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுங்க. அதான் சொல்கிறாங்க, டீச் மீ டு ஸ்பீக் அண்ட் ஏபிள் டு ரைட் ஸோ தட் ஐ ஏபிள் டு கன்வே வாட் ஐ ஃபீல். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தவங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நான் நல்லா கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ டீச்சராக இருக்க நீங்கள் எனக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க. நான் எப்படி பேசணும், எப்படி நான் எழுதணும், ஒரு விஷயத்தை எழுதுறது நான் எப்படி எழுதணும்னு சொல்லிக் கொடுங்க. அப்பதான் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் நல்லா வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலாமா. இப்போ அந்த கம்யூனிகேட் இருக்குன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
டீச் மீ டு கம்யூனிகேட் வித், அதாவது எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கம்யூனிகேட் பண்ணுறதை சொல்லிக் கொடுங்க, எப்படிலாம் சொல்லிக் கொடுங்க, யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைகிட்ட எப்படி நான் சிம்பிள்சிட்டியாக ஒரு சாதாரணமாக நான் வந்து ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசுறது, ஒரு பூக்கள் கிட்ட எப்படி பேசுறது, உடைகள் அற்ற ஒரு பூக்கள் கிட்ட வந்து நான் எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு குட்டி குழந்தைய பார்த்தா அவங்கள்ட்ட ஹார்டாக பேசக்கூடாது, சாஃப்டாக தானே பேசணும். அதுதான் நம்ம சொல்லுவோம், நம்ம ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் கூட பார்த்துருப்போம் பாருங்க யுவர் ஸ்பேஸில். அப்போ யார்கிட்ட வந்து நான் வந்து எப்படிலாம் பேசணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு குழந்தைகிட்ட நான் எப்படி பேசணும், ஒரு பூக்கள் கிட்ட நான் எப்படி பேசணும். ஒருத்தவங்களால பேச முடியல, ஒருத்தவங்களால ஹியர் பண்ண முடியல, பேசவும் முடியல, காதும் கேட்கல அப்படின்னா அவங்க கிட்ட நான் எப்படி பேசணும். என்னை விட ரொம்ப ப்ரிவிலேஜ் அப்படின்னா என்னை விட ரொம்ப கீழே இருக்காங்கல்ல அவங்க கிட்ட நான் எப்படி பேசணும். இப்போ நான் தான் பாஸ், நீ என்னுடைய ஒர்க்கர் அப்படின்னா நான் உன்னை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அவங்கக்கிட்ட நான் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி நான் பேசணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இருந்தவங்ககிட்டையும் எனக்கு பின்னாடி வரப்போகிறவங்ககிட்டையும் நான் எப்படி பேசணும். அதாவது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா என்னோட முன்னோர்கள்கிட்டையும் எனக்கு பின்னாடி வர என்னோட வாரிசுக்கிட்டையும் நான் எப்படி பேசணும்னு எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு உயிருள்ள பொருள்கிட்ட நான் எப்படி பேசணும், உயிரற்ற பொருள்கிட்ட நான் எப்படி பேசணும். அனிமேட் அப்படின்னா உயிருள்ள பொருள், இன்அனிமேட் அப்படின்னா உயிரற்ற பொருள், அவங்க கிட்டலாம் நான் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யார் யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு கேட்டால் இந்த 5 பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சைல்டு கிட்ட, ஒரு ஃப்ளவர் கிட்ட, அடுத்து பார்த்தீங்கன்னா காது கேட்காம பேச முடியாதவங்க கிட்ட நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், என்னை விட லெஸ் ப்ரிவிலேஜாக இருக்கவங்க கிட்ட நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்ட எனக்கு பின்னாடி வரப்போறவங்கள்ட்ட நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் கிட்ட கூட நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி டீச்சரை கேட்குது. அதுதான் செகண்ட். தேர்ட் என்ன அப்படின்னு பார்ப்போமா. தேர்ட் என்ன அப்படின்னா I pray to you to make me learn. More than that, teacher teach me how I can learn to learn. அதாவது ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் கூட எப்படி இன்க்ளூஷனாக இருக்கணும், அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ நான் கம்யூனிகேட் பண்ணேன், அடுத்தது பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணணும், நான் எப்படி கற்றுக்கணும், ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்கணுன்றதை எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ லேர்ன் அப்படின்னா கற்றுக்கொள்ளுதல். ஒரு விஷயத்தை நான் எப்படி வந்து கற்றுக்கணும், எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றுக் கொடுக்கறதையே எப்படி நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்றாங்க. ஆஸ் யூ ப்ரிப்பேர் மீ ஃபார் த வைட் வேர்ல்ட், அதாவது இந்த மாதிரி ஒரு பறந்து விளைஞ்ச இந்த பெரிய உலகத்தில், அதாவது வைடு வேர்ல்டு அப்படின்னா பறந்து விரிந்த உலகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பெரிய உலகத்தில் நான் வந்து எப்படி வந்து என்ன பார்த்துக்கணும். ஃபெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா லுக் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லுக்ஸ் ஆஃப்டர் அப்படின்னா என்னன்னா இது ஒரு ஃப்ரேசல் வெர்ப். இது நீங்கள் பார்த்துக்கணும். லுக்ஸ் ஆஃப்டர் அப்படின்னா என்னன்னா நான் என்ன பார்த்துக்கணும் அதை தான் சொல்கிறாங்க. நான் என்ன எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் எப்படி பார்த்துக்கணும், இவ்வளோ பெரிய உலகத்தில் நான் என்னை எப்படி பார்த்துக்கணும், என் கூட இருக்க மற்றவங்கள நான் எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஒன் டைம் லேர்னிங் இஸ் வில் நாட் பி குட் எனஃப். ஒரு டைம் எனக்கு சொல்லி கொடுத்தா அது எனக்கு போதாது. ஒரு டைம் ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன்னா அது எனக்கு போதாது. வேற என்னென்னலாம் வேணும் அப்படின்னா ஐ வில் ஹாவ் டு த எபிலிட்டி டு லேர்ன் நியூவர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் திங்ஸ். என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்னும் புது புது விஷயங்களை நான் கற்றுக்கணும், இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயங்களை நான் கற்றுக்கணும். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கலான்னா நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும்னு நமக்கு ஆத்தர் சொல்கிறாரு அப்படின்னா நியூவர் திங்ஸ் அண்ட் டிஃபிகல்ட் திங்ஸ் சொல்லலாமா? 2 விஷயங்களை லேர்ன் பண்ணணும்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா புது புது விஷயங்களை நான் கற்றுக்கணும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான விஷயங்களையும் கற்றுக்கணும், அதை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிக் கொடுங்க, ரொம்ப குயிக்காக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன் ஆல் திஸ் வாட் வில் பிகம் கிரிட்டிக்கல் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் இட் செல்ஃப் மோர் தேன் ஜஸ்ட் வாட் ஐ ஆம் ஏபிள் டு லேர்ன். இது எல்லாத்த விட ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். கற்றுக்கிறது ஒரு விஷயம் தான், ஆனால் அதை விட எப்படி கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. லேர்னிங்கிறது முக்கியம், அதை விட மோர் தேன், அதை விட என்ன முக்கியம் அப்படின்னா ஏபிள் டு லேர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கற்றுக்கிறோம், எப்படி கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க.
கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட முக்கியம் என்னென்னா நான் அதை எப்படி கற்றுக்கிட்டேன், எந்த மாதிரி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் முக்கியம். ஒரு விஷயத்த சில பேர் வந்து ப்ராக்டிக்கலாக சொன்னால் கற்றுப்பாங்க, சில பேர் ப்ராக்டிக்கல் ப்ளஸ் ரிட்டனாக இருந்தால் சொல்லிக் கொடுக்கும், ஆடியோவாக சில பேர் கற்றுப்பாங்க, சில பேர் ஆடியோவும் வேணும் எனக்கு வீடியோவாக இருந்தால் தான் நான் கற்றுப்பேன்னு சொல்லுவாங்களே. அப்போ அந்த மாதிரி எப்படி நான் கற்றுப்பேன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அப்போ எனக்கு எல்லாருக்கும் சொல்லித்தர மாதிரி சொல்லிக் கொடுக்கறது மட்டும் போதாது. ஒரு குழந்தை எப்படி கற்றுக்கும், எப்படி சொல்லிக் கொடுத்தா அந்த குழந்தைக்கு ஈஸியாக லேர்ன் ஆகும்னு தெரிஞ்சு அந்த மாதிரி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் மீ டு லேர்ன் நியூவர் வேஸ் டு லேர்ன். அதாவது புது புது வழியில் நான் எப்படிலாம் புது புது விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப அது வந்து சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நான் கற்றுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்ச மாதிரி, இப்போ ஒரு லெசனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்கலன்னு நினச்சி நம்ம படிச்சுன்னா அது நமக்கு பிடிக்காது. இல்லை நான் ஒரு வீடியோ போட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அந்த லெசன் படிக்க பிடிக்கும், எனக்கு அது கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அப்படின்னா அப்போ நம்ம அந்த வீடியோ போட்டு படிக்கும்போது அந்த லெசனை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே படிப்போம்ல. அதுதான் சொல்றாங்க. ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி சொல்லி கொடுத்தா நம்ம அந்த விஷயத்தை ஈஸியாக கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாமே அவங்க பிள்ளைங்களுக்கு எப்படி பிடிக்கும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது எப்படி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா நியூவர் திங்ஸ் அண்ட் டிஃபிகல்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து போலாமா? கிளாஸரி பார்க்கலாம். சிலபி அப்படின்னா சிலபஸ் அப்படின்னா நம்மளோட பாடத்திட்டம், அதோடைய ப்ளூரல் வேர்டு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிலபி. இது நம்ம வந்து கிராமர் பார்க்கும்போது பார்க்கலாம். யூஎஸ் அப்படின்னு இருக்கா, அஸ் அப்படின்னு சொல்லுவோமா, அஸ்ஸை நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஐ, நாங்கள் அப்படிங்கிறது நான் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து சிலபஸ் அப்படிங்கிற சிங்குலரை சிலபின்னு சொல்லிட்டு ப்ளூரலாக மாற்றுறது. புரியுதா? ஒரு சின்ன க்ளூ வேர்டு தான். அஸ்ன்னு எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஐன்னு போட்டிங்க அப்படின்னா அதை சிங்குலரை ப்ளூரலாக மாற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து போகலாமா? இன்க்ளூஷன் அப்படின்னா என்னென்னா ஆல் பீப்புள் பீயிங் வேல்யூட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிஃப்ரென்சஸ். அதாவது சொன்னல வேறுபாடுவே இல்லாமல், எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாரையும் நம்ம ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கட் த்ராட் அப்படின்னா காம்படிட்டிவ், அதாவது ரொம்ப காம்படிட்டிவ் ஃபீல்டில் போட்டி போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கட் த்ராட் அப்படின்னு சொல்கிறோம். லெஸ் ப்ரிவிலேஜ் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ், என்னை விட ரொம்ப அட்வான்டேஜ் இல்லாமல் கீழே இருக்கவங்கள அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து லெஸ் ப்ரிவிலேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பீப்புள். அனிமேட் அப்படின்னா லிவிங் திங்ஸ், இன்அனிமேட் அப்படின்னா நான் லிவிங் திங்ஸ். ஃப்ரெண்ட் அப்படின்னா லுக் ஆஃப்டர், அதாவது பார்த்துக்கிறது, என்னன்னா பார்த்துக்கணும், என் கூட இருக்கவங்கள பார்த்துக்கணும்னு ஆத்தர் சொன்னார்ல, அதுதான் ஃப்ரெண்ட். கிரிட்டிக்கல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கஷ்டமாக எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா? அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா as I learn to learn from unusual sources, I pray that you teach me to appreciate the interconnected nature of things. அடுத்து ஃபோர்த் என்ன விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா interconnected nature of things. அதாவது நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நேச்சர் கூட, இயற்கை கூட இன்டர் கனெக்ட் பண்ணி ரெண்டு பேருக்குமே ஒரு லிங்க் பண்ணி வர விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுங்க. நேச்சர் கூட என்னை ஒரு கனெக்ட் பண்ணுங்க, இன்டர் கனெக்ட் பண்ணுங்க. யார் கூட இன்டர் கனெக்ட் பண்ணணும்? நேச்சர் கூட என்னை இன்டர் கனெக்ட் பண்ணுங்க. அதுலேருந்து நான் சில விஷயங்களை எப்படி லேர்ன் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? டீச் மீ நாட் ஜஸ்ட் அபவுட் த வேஸ் ரைஸ் பட் வாட் காசஸ் them to fall. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா வேவ்ஸ் அப்படின்னா என்னது, அலைகள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அலைகள் வந்து எப்படி வந்து உருவாகுது, எப்படி மேலே ரைஸ் ஆகுறது மட்டும் இல்லை, திரும்ப அது எப்படி ஃபால் ஆகுது, திரும்ப எப்படி அது வந்து கீழே வருது அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா வேவ்ஸ் எப்படி மேலே ஏறுது, திரும்ப எப்படி ஃபால் ஆகுதுன்னு சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் வேற என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, நான் இப்போ ஒரு ட்ரீயை கட் பண்ணுறேன்ல, அதனால எனக்கு என்னென்ன தீமைலாம் நடக்குதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்றாங்க. பார்ப்போமா? டீச் மீ டு அப்ரிஷியேட் தட் த ட்ரீஸ் ஐ ஃபெல், த ஸ்மால் creatures I kill with indiscriminate use of fertilizers and pesticides on the ground. The urban decay I cause with my consumerism all add to awesome imbalance in the natural state of things that cause death and destruction and can one day engulf me and mine. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நேச்சர் கூட எனக்கு இருக்க கனெக்ஷனை சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரா. நான் ஒரு மரத்தை வெட்டினா அதனால எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லி கொடுங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா நிறைய ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ்லாம் போடுறதுனால நிறைய உயிரினங்கள் வந்து இறந்து போகுது. சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ்
அதான் குட்டி குட்டி உயிரினங்கள்லாம் வந்து இறந்து போயிடுது. அதனால எனக்கு என்ன பின்னாடி விளைவு வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதுனால ஒரு நகரத்தை வந்து நான் டீகே பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சியூமரிசம் அப்படின்னா நான் வந்து எனக்கு தேவையானதெல்லாம் நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சியூமர் அப்படின்னா என்னன்னா நுகர்வோர். நான் எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறோம்ல, வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு அர்பன் நகரத்தை வந்து டீகே பண்ணுறேன். அதனால என்ன விளைவுகள் வருதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி நான் பண்ணுறதுனால ஒரு மரத்தை வெட்டுறேன், அடுத்து நான் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு அந்த உயிர்கள் எல்லாம் கொள்றேன், அடுத்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய நுகர்வோர் அப்படின்னா நான் நிறைய கன்சியூம் பண்ணுறதுனால நிறைய டீகே ஆகுது. இப்போ இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதுனால நேச்சரோட பேலன்ஸு இழந்து போயிடுது. நிறைய பொருளை நம்ம கன்சியூம் பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வேஸ்ட் ஆக தானே ஆக செய்யும். பெஸ்டிசைட்ஸ் போட்டால் சாயில் வேஸ்ட்டாக போயிடுமா, மரங்களை வெட்டினா நமக்கு காற்று கிடைக்காதா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதுனால நேச்சர் என்ன ஆகுது அப்படின்னா இம்பேலன்ஸ் ஆகிடுது. அதனால என்னென்ன இறப்பு வருது, என்னென்ன டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரியே நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா ஒரு நாள் என்ன ஆகும்னா அந்த நேச்சர் என்னையே முழுங்கிடும். என்கல்ஃப் அப்படின்னா முழுங்குறது, ஸ்வாலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கல்ஃப் அப்படின்னா ஸ்வாலன், அதாவது முழுங்கிடும். என்னையே ஒரு நாள் நேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டே வந்து மொத்தமாக லாஸ்ட்டில் என்னையே முழுங்கிடும். அப்போ நான் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் டைம் ஐ சே எ ஸ்கேவெஞ்சிங் பேர்ட். ஸ்கேவெஞ்சிங் பேர்ட் அப்படின்னா என்னது? வேட்டையாடுற பேர்ட். அதாவது இறந்த உயிர்களை சாப்பிடுவாங்கல்ல, டெத்தை வந்து சாப்பிட்ற பேர்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கேவெஞ்சிங் பேர்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருந்து இருக்குல்ல, ஈகிள், அடுத்து வந்து காகம், க்ரோ, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேவெஞ்சிங் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னா சிட்டி ஃபுல்லாகவே என்ன சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கேவெஞ்சிங் பேர்டு தான் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து என்ன பேர்டு இருக்கும்னா சிங்கிங் பேர்டாக இருக்குமா, பாட்டு பாடுற பறவையாக இருக்குமா. இப்போ அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. ஃபுல்லாகவே என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கேவெஞ்சிங் பேர்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம இயற்கையை வந்து நம்ம ஏதாவது தடை பண்ணும்போது, ஏதாவது அதுக்கு இம்பேலன்ஸ் கொடுக்கும்போது எல்லாமே இறந்து போகுது இல்லை, அதுதான் வந்து சொல்கிறாரு. வெறும் சிங்கிங் பேர்டாக தான் இருக்குது, அதாவது ஸ்கேவெஞ்சிங் பேர்டாக தான் இருக்குது. சிங்கிங் பேர்ட்லாம் எங்கே போச்சுனே தெரியல. திரும்ப நான் சிங்கிங் பேர்டை கொண்டுட்டு வரணும், என்னோட விண்டோவில் வந்து அதை வந்து நான் ஸ்டே பண்ண வைக்கணும்னா நான் என்ன பண்ணுறது, அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க. பர்ச்ட் அப்படின்னா ஸ்டே. திரும்ப நான் சிங்கிங் பேர்டை என்னுடைய விண்டோவில் ஸ்டே பண்ண வைக்கணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸரி பார்ப்போமா? இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்னா வித்தவுட் கேர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட். அதாவது நம்ம எந்த ஒரு இதுவுமே பார்க்க மாட்டோம், கேர்ஃபுல்லாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க மாட்டோம், ஏற்ற இறக்கமாக கொடுப்போம்ல, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சியூமரிசம். அதாவது எப்படி சொல்லலாம்னா எல்லாரையும் ஒரே மாதிரியே பார்க்கல. அந்த சொல்லுவோம்ல ரேஸ், ரிலிஜியன், கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரையும் பிறப்பாலேயோ இனத்தாலேயோ மதத்தாலேயோ நம்ம ஒருமையாக ஒன்றா பார்க்காம அவங்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வை பார்த்தோம் அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சியூமரிசம் அப்படின்னா என்ன? நிறைய நம்ம கன்சியூம் பண்ணுறது, நுகர்வோர் அப்படின்னு சொல்லலாம். த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரமோஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சியூமரோடைய இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறவங்க தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அழிவு, டிஸ்ட்ராய், டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்கல்ஃப்னா என்னன்னு சொன்னா முழுங்குறதுன்னு சொல்லலாம், அதான் டு ஈட் இல்லைன்னா டு ஸ்வாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேவெஞ்சர் பேர்ட் அப்படின்னா என்னன்னா டெட் அனிமல்ஸை சாப்பிட்றவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கேவெஞ்சர் பேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு க்ரோ கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து பர்ச் அப்படின்னா என்னன்னா இங்க கொஞ்ச நாள் தங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இங்க ஸ்டே பண்றது. அதாவது சிங்கிங் பேர்ட்லாம் திரும்ப என்னோட விண்டோக்கு வரணும் அப்படின்னு சொன்னார்ல, அதுதான். அது கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்குமா, இங்கவே இருந்து தங்குமா அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து பர்ச். அப்ப பர்ச் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறது, ஸ்டே ஆன் பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா ஐ ப்ரே டு யூ டு டீச் மீ நாட் ஜஸ்ட் த எபிலிட்டி டு ஆன்சர் பட் ஆல்சோ த பவர் டு கொஸ்டின். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லி தர சொல்றேன். என்ன அப்படின்னா அஞ்சாவதா என்ன சொல்றாருன்னா ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்றது மட்டும் எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க, ஒரு விஷயத்துல நாங்க எப்படிலாம் எனக்கு கேள்வி கேட்கணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹவு டு கொஸ்டின், பவர் டு கொஸ்டின். நான் கேள்வி கேட்கறதுக்கான சக்தியை, அந்த ஸ்ட்ரென்த்தை எனக்கு கொடுங்க. நான் ஒருத்தவங்கள்ட்ட எப்படி ஒரு கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாப்போமா? ஒருத்தவங்க வந்து எவ்ரி ஒன் டெல்லிங் மீ டு டூ ஆஸ் ஐ எம் டோல்ட். அதாவது இப்போ ஒருத்தவங்க நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யி அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு அவங்க சொல்றதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நம்ம அடிப்பணிஞ்சிட்டோம் அப்படின்னு தானே அர்த்தம்.
அதுதான் சொல்றாங்க. அவங்களுக்கு நம்ம ஸ்லேவா மாறிட்டோம்னு அர்த்தம். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து என்கிட்ட இதை செய்யின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நான் என்ன ஏதுன்னு அவங்கள்ட்ட கேள்வியே கேட்காம அதை நான் செஞ்சேன்னா அப்ப நான் என்ஸ்லேவ்டு, நான் அடிமைன்னு அர்த்தம். இட் இஸ் பிகாஸ் வி டு நாட் ஆஸ்க் கொஸ்டின். ஏன் நான் அடிமை? அவங்கள்ட்ட நான் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம சரிப்பா நான் உனக்கு இதை செஞ்சிடறேன்ப்பா அப்படின்னு நான் போனேன்னா ஓகே அவங்கள்ட்ட நான் வந்து அடிபணிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்லி இஃப் வி ஆஸ்க் கொஸ்டின் கேன் வி கெட் ஆன்சர். நான் ஒரு கேள்வி இதை போய் நீ எடுத்துட்டு வா அப்படின்னு கோமா சொல்கிறாங்கன்னா இதை நீ பண்ணு அப்படின்னு சொன்னா நான் ஏன் இதை பண்ணணும்னு நான் கேள்வி கேட்டேன்னா தான் அவங்க நான் ஏன் பண்ணணுன்ற பதிலை கொடுப்பாங்க. ஓ அந்த பதில் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் தான் நான் திரும்ப சரி ஓகே நான் போய் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் செய்ய முடியும். நான் எந்த கேள்வியுமே கேட்கலன்னா இன்றைக்கி என்னை செய்ய சொல்கிறாங்க, நாளைக்கு திரும்பி என்ன அதை செய்ய சொல்லுவாங்க, அடுத்து செய்ய சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரு ஸ்லேவாக தான் அந்த இடத்துல மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கேள்விகள் நம்ம கேட்கணும். கேள்வி கேட்க தான் நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் சொல்றாங்க. இஃப் வி கெட் த ஆன்சர் வி கேன் எக்ஸ்ப்ளோர் ஹவு டு எஸ்டாப்ளிஷ் எ பெட்டர் ஆர்டர் ஆஃப் திங்ஸ். அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும் போது தான் அவங்க கொடுக்குற பதிலை வச்சு இன்னும் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி நல்லா பண்ணலாம், இல்லை பண்ணாமல் கூட போகலாம்ல, எதுக்கு உரிமை கொடுக்கலாம், முன்னுரிமை கொடுக்கலாம், ஆர்டர் பண்ணலாம், இது நமக்கு முக்கியம், அடுத்து நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை ஆர்டர் பண்ணுறதுக்கு அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேள்வி கேட்கறதுனால தான் அக்கௌண்டபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அக்கௌண்டபிள் அப்படின்னா ஒரு வெளிப்படைத்தன்மை, உண்மையான இருக்கிறது இல்லை. நம்ம கேள்வி கேட்டால் அவங்க நமக்கு பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிளாக இருக்கணும், டிரான்ஸ்பரபிளாக இருக்கணும். நம்ம ஏன் சொல்கிறோம்? ஏன்னா அப்போ தான் நமக்கு எல்லா விஷயமும் தெரியும், உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதை தான் வந்து சொல்லுவாங்க. அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சுப்போம்ல, அதை தான் அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. we will be more willing to accept that when we ask the question we can be questioned too. in that exchange truth will emerge. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது தான் அவங்களோட மைண்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும், நம்ம மைண்டில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், ஒரு விஷயங்களை ரெண்டு பேரும் பரிமாற்றம் பண்ணிப்பாங்க. அப்படி பரிமாற்றம் பண்ணும்போது தான் உண்மை அப்படிங்கிற ஒன்று வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ட்ரூத் எப்போ வரும்னு உங்களை கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்கும் போது தான் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ட்ரூத் அப்படிங்கிறது ஒன்று வரும், அக்கௌண்டபிள் அப்படிங்கிற ஒன்று வரும். இந்த ரெண்டு வார்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரூத், அக்கௌண்டபிள் எப்போ வரும்? கேள்வி கேட்கும் போது தான் வரும். அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து போகலாமா? as I learned the power of humility. humility அப்படின்னா என்னன்னா பணிவு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பணிவு அப்படிங்கிறதோடைய வேல்யூ என்னன்னு தெரியும். அதான் சொல்றாங்க. டீச் மீ அபவுட் த ஹவு ஆல் திங்ஸ் தட் சஸ்டெயின் லைஃப் ஆன் எர்த் கம் ஃப்ரீ. அதாவது பணிவை பற்றி சொல்லுங்கள். எப்படி இந்த இடத்துல எல்லாமே வந்து நமக்கு பே பண்ணாமலே, காசு இல்லாமலே ஃப்ரீயாக எப்படி கிடைக்குது? அப்போ ஒரு விஷயம் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாமா? அதுக்கு நம்ம வேல்யூ பண்ணக்கூடாதா? அப்போ ஒரு விஷயம் ஈஸியாக எனக்கு கிடைக்குதுனாலும் நான் அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். அப்போ எனக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போமா? ஐ வில் லிவ் இன் அன் இன்க்ரீசிங்லி கமர்ஷியல் வேர்ல்டு. கமர்ஷியல் வேர்ல்டு அப்படின்னா வியாபார உலகம், வியாபார நோக்கா இருப்பாங்கல்ல, எதை எடுத்தாலும் பணம் 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 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிராப்ஸே பார்த்தீங்கன்னா ஃபுட் கிராப்ஸ், கேஷ் கிராப்ஸ்ன்னு பிரிக்கிறாங்க. ஏன் பிரிக்கிறாங்க? ஜாகிரஃபியில் ஃபுட் கிராப்ஸில் நம்ம சாப்பிட்றதுக்காக போடுறது, கேஷ் கிராப்ஸ் அப்படின்றது கமர்ஷியலாக போடுறது, காசுக்காக போடுறாங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க. இப்போ இந்த உலகமே எப்படி மாறிக்கிட்டே வருது அப்படின்னா ரொம்ப கமர்ஷியலாக மாறுது, வியாபார நோக்காக போகுது. அப்போ இந்த உலகத்தில் நான் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ வில் பி ஜட்ஜ்ட் ஆன் ஹவு மச் வேல்யூ ஐ கேன் கிரியேட் பை பையிங் அண்ட் செல்லிங் திங்ஸ். இப்பெல்லாம் மக்கள் வந்து என்னை எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க, என்னை எப்படி வந்து இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறாங்க அப்படின்னா நான் எவ்வளோ பொருட்கள் வாங்குறேன், நான் எப்படி ஒரு லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், வேல்யூ எப்படி என்னை வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னா நான் எவ்வளோ வாங்குறேன், எவ்வளோ விற்கிறேன் அப்படின்றத வச்சு தான் மக்கள் என்ன வேல்யூ பண்ணுறாங்க. இப்போ என்கிட்ட நான் இப்போ வந்து ஒரு நார்மலாக வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வீட்டிலே திடீர்னு ஒருத்தவங்க 5 பவுன் வந்து வாங்கிட்டு வராங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், அவங்கள்ட்ட காசு இருக்குது போல், அதான் 5 பவுன் வாங்கிட்டு வராங்கன்னு நினைப்போம். அதே இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, 5 பவுன் போய் வித்துட்டு வராங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், அவங்க கஷ்டத்தில் இருக்கான் போல, அதான் வித்துட்டு வரான், அவன்கிட்ட காசு இல்லை போல் அப்படின்னு நினைப்போம்ல. அப்போ நான் பொருளை வாங்குறத வச்சோம், பொருளை விற்கிறத வச்சுன்னா இப்போ மக்கள் வந்து என்ன கணிக்கிறாங்க, என்ன வேல்யூ பண்ணுறாங்க, நான் நல்லா இருக்கேனா, நான் நல்லா இல்லையா அப்படிங்கிற பற்றி என்னை வந்து கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட பர்சனல் சக்ஸஸ் அப்படின்னா, என்னோட பர்சனல் விக்ட்ரி, என்னோட வெற்றி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் எவ்வளோ பொருளை கன்சியூம் பண்ணுறனோ அதை வச்சு தான் இப்போ மக்கள் வந்து நான் எப்படி சக்ஸஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க.
நான் முன்னெல்லாம் வந்து எப்படி படிக்கிறேன்னா அப்படின்றத விட இப்போ நான் எவ்வளோ பொருட்கள் வாங்குறேன், என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, சிம்பிளாக சொல்ல போனேன்னா என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சு தான் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைனா ஃபெயிலியரான இப்போ பார்க்குறாங்களே. இப்போ யார்கிட்ட காசு இருக்கோ அவங்களுக்கு தானே மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ மக்கள் வந்து அதை தான் பார்க்குறாங்க, அது மணிக்கான வேல்யூ மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஆல்வேஸ் கொஸ்டின் த வேஸ் ஆஃப் த வேர்ல்ட் பட் டூ டெல் மீ ஹவு ஆல் திங்ஸ் தட் ட்ரூலி சப்போர்ட் லைஃப் கம் வித்தவுட் பேமெண்ட். அப்போ அவர் நான் என்ன கேட்குறாரு அப்படின்னா எல்லாமே வந்து கமர்ஷியல் பணம் அப்படின்னா உலகத்தில் எல்லாமே பணத்தை வச்சு தான் வருதா? எவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து பணமே இல்லாமல் வித்தவுட் நம்ம பேமெண்ட்டே கொடுக்காம நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு புரியுதா? எல்லாமே வந்து பணம் அப்படின்னு கமர்ஷியலாக போகுது அப்படின்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரூலி சப்போர்ட் லைஃப், நம்மளோட லைஃபை ட்ரூவாக சப்போர்ட் பண்ணுற சில விஷயங்கள் நம்ம வந்து பேமெண்ட்டே கொடுக்கலனாலும் நமக்கு வந்து கிடைக்குது. அது எப்படி, அதை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்ன பொருள்லாம் அப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, the cow does not get paid for the milk she gives us. பால் வாங்குறோம், பால்காரங்க தான் காசு வாங்குறாங்க. பால் கொடுக்கறதுனால மாடு நம்மள்கிட்ட காசு வாங்குதா? இல்லை. அப்போ மாடு எந்த ஒரு கமர்ஷியலாகவும் அதோட பாலை கொடுக்கல. பால் கொடுக்கறது மாடு தான். ஆனால் அந்த மாடு ஏதாவது பணம் எதிர்பார்க்குதா? இல்லை. அப்போ அந்த மாட்டுக்கிட்ட கமர்ஷியல் இல்லை, மாட்டுக்கிட்ட வளர்க்குற அந்த பால்காரங்க தானே கமர்ஷியலாக இருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க. கவு வந்து நம்ம கிட்ட கமர்ஷியலாக எதுவும் எதிர்பார்க்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராப்ஸ் கொடுக்குது. அதுக்காக வந்து எனக்கு காசு கொடு, நீ என்னோட இடத்துல தானே நீ வந்து நெல் போட்டிருக்க, நீ நெல் போட்டிருக்கல உனக்கு சாப்பாடு இருக்குல்ல, இல்லைன்னா நீ வீட்டு போட்டிருக்கல உனக்கு சாப்பாடு இருக்குல்ல, அதனால எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட வந்து எர்த்து வந்து கேட்குதா? இல்லை. அப்போ அதில் ஒன்றும் கமர்ஷியல் இல்லை. அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா the sea does not come to get royalties on the catch of the day. அதாவது sea வந்து பார்த்தீங்கன்னா கடல்கிட்ட இருந்து நம்ம வந்து கேட்ச் அப்படின்னா மீன்கள் பிடிச்சிட்டு வரோம்ல, அதுக்கு ஏதாவது உரிமை கொண்டாடுதான் அந்த ராயல்ட்டி, அது என்னோட மீன் அதை நீ எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உரிமை கொண்டாடுதா? இல்லை. அதை தான் சொல்றாங்க. the sun, the air, the river and the clouds do not get paid for their services. ஒரு சூரியனா இருக்கட்டும், இல்லை காற்றா இருக்கட்டும், இல்லை ரிவரா இருக்கட்டும், இல்லை கிளவுட்ஸா இருக்கட்டும், யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம கிட்ட வந்து மணி கேட்க போறது கிடையாது. அப்ப நேச்சர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, லைஃப்ல வர எல்லாமே நமக்கு ஃப்ரீயா வருது அப்படின்றதுனால எதையுமே நம்ம வந்து என்ன சொல்லக்கூடாது, மதிப்பு கொடுக்காம அதுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. எது கமர்ஷியல் பணத்துக்கு மட்டும்தான் மதிப்பு அப்படின்னு இல்லை, நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஃப்ரீயாவே கிடைக்குது. அந்த ஃப்ரீயா கிடைக்கிறதுனால அது சும்மா அப்படின்னு நம்ம நினைச்சக்கூடாது. பால் குடிக்கிறதுனால தான் நமக்கு போன் ஸ்ட்ரென்த் கிடைக்குது, அப்ப அது மாடு கொடுக்கறதுனால அது நம்ம கீழமா அப்படின்லாம் நினைச்சிடக்கூடாது. எதுவுமே நமக்கு இங்க ஃப்ரீயா கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதெல்லாம் மதிக்கிறதுக்காக எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து போலாமா? I pray to you to teach me the power of silence. Teach me also to raise my voice to protect the truth. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அமைதியோடைய பவரை பத்தி எனக்கு சொல்லி கொடுங்க. ஒரு டைம்ல நான் அமைதியா இருக்கணும் அப்படின்னா சைலன்ஸை பத்தி எனக்கு சொல்லி கொடுங்க, அதோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்லுங்க. அடுத்து எந்த இடத்துல நான் வாய்ஸ் அவுட் பண்ணணும், அமைதியாவே இருந்தா சரியா இருக்குமா? எங்கேயாவது நான் பேசணும், நான் பேசுறதுனால தான் அந்த இடத்துல உண்மை வரப்போகுது அப்படின்னா அப்ப எந்த இடத்துல நான் பேசணுன்றதையும் எனக்கு சொல்லி கொடுங்க. எந்த இடத்துல நான் வாய்ஸ் அவுட் பண்ணணும், ட்ரூத்தை வெளியில கொடுக்கிறதுக்கு நான் எப்பெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணணும்ன்றது எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. In a world where every moment is going to be full of noise, teach me to be quiet. அதாவது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே நாய்ஸாக தான் மாறிடுச்சு, ஒரே சத்தம் சச்சரவு அப்படின்னே மாறிடுச்சு. எனக்கு எப்படி அமைதியாக இருக்கிறதுன்னு சொல்லி கொடுங்க. நான் ஒரு விஷயத்தில் அமைதியாக இருந்தேன்னா மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக யோசிக்க முடியும். என்னை பற்றி நானே யாரு, நான் எப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கிற மாதிரியும், இல்லை ஒரு விஷயத்தை நான் நல்லா அலசி ஆராயணும் அப்படின்னா அமைதியாக இருக்கணும். ஒரு அமைதி தான் என்ன பண்ணணும்னா என்னை டீப் திங்கிங் கொண்டுட்டு வரும். கான்டெம்ப்ளேட் அப்படின்னா டீப் திங்க் அபவுட் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தை எனக்கு வந்து அந்த பவர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா யார் அந்த பவர் கொடுப்பான்னா சைலன்ஸ் தான் கொடுக்கும். அப்போ அந்த சைலன்ஸை நான் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டீச் மீ டு மேக் மை பாயிண்ட் வித்தவுட் ஹேவிங் டு ரைஸ் மை வாய்ஸ் and teach me to raise my voice teacher when my silence can hurt another life. அதாவது எப்போ நான் அமைதியாக இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு அமைதியை பற்றி சொல்லிக் கொடுங்க. என் அமைதியை இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணும், நான் அப்போ பேசி தான் ஆகணும் அப்படின்னா அப்போ நான் எப்படி பேசுறதுன்றதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிளாஸரி பார்ப்போமா?
என்ஸ்லேவ்ட் அப்படின்னா என்னன்னா மேட் சம் ஒன் ஸ்லேவ், யாரோ ஒருத்தவங்கள நம்ம அடிமையாக மாற்றுறது தான் என்ன அப்படின்னா என்ஸ்லேவ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கமர்ஷியல் அப்படின்னா என்னென்னா மணி மைண்டட், காசு மட்டுமே இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல உலகம்னு, அதுதான் கமர்ஷியல். எல்லாமே மணி மைண்டடாக பண்ணுறது தான். கான்டெம்ப்ளேட் அப்படின்னா டீப்லி திங்க் அபவுட் சம்திங், திங்க் டீப்லி அபவுட் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கிறோம், ஆழ்ந்த சிந்தனைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் கான்டெம்ப்ளேட். அடுத்து போகலாமா? ஃபைனலி ஐ ப்ரே டு யூ டு டீச் மீ டு டெவலப் எ வேர்ல்டு வியூ ஆஃப் திங்ஸ். கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தோடைய பார்வையை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த உலகத்தை நான் எப்படி பார்க்கறது, வேர்ல்டோட வியூ, ஒரு பொருட்களை நான் உலகத்தோட பார்வையிலேருந்து எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? டீச் மீ டு அப்ரிஷியேட் that poverty, disease and hunger have no nationality. என்ன சொல்றாருன்னா, பாவர்ட்டினா ஏழ்மை, ஹங்கர் அப்படின்னா பசி, அடுத்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் அப்படின்னா நோய். ஒரு பசியோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மையோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸோ எந்த ஒரு தனிப்பட்ட நாட்டுக்கும் உரியது இல்லை, எல்லாருக்குமே அது உரியது. இந்த கண்ட்ரியா இது டிசீஸ் கண்ட்ரி, இந்த கண்ட்ரியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவர்ட்டி கண்ட்ரி, இந்த கண்ட்ரியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹங்கர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கண்ட்ரியுமே கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே உரியது. ஒரு டிசீஸ் அப்படின்னா எல்லாருக்கும் போகணும், ஒரு ஹங்கர்னா அது எல்லாருக்கும் இருக்கணும், ஹங்கர் இல்லைன்னா யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. அப்ப எதுவுமே வந்து ஒரே ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஐ ஹவ் லிவ்ட் இன் அ வேர்ல்ட் வித் நேரோ டொமஸ்டிக் வால்ஸ். பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு குறுகிய ஒரு இதுக்குள்ளே தான் இருக்காங்க. எல்லாமே டொமஸ்டிக் வால்ஸ் அப்படின்னா நாங்க மட்டும்தான், எங்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொமஸ்டிக் வாலால சூழப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. In that world, patriotism was found on religious bigotry, racial intolerance and man's remarkably short view of time. அப்படியே இந்த மாதிரி பண்ணி இந்த உலகமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சமய வேறுபாடு, இன வேறுபாடு அந்த மாதிரி மனுஷங்களுக்குள்ளேயே வந்துடுச்சான். சமய வேறுபாடு, ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் அப்படிங்கிற வேறுபாடு, ரேஷியல் அப்படின்னா இன வேறுபாடு அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியே மாறிடுச்சு. இந்த உலகமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பவுண்டரி மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. பார்ட் வயர்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் கன்ஸ் அப்படின்னா ஒரு எல்லைக்குள்ளேயே ஆர்மிலாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி எல்லைக்குள்ளேயே வந்து ஒரு சுயநலமா எல்லாருமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டொமஸ்டிக், எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபியூச்சர் தட் ஐ வாண்ட் டு கிரியேட், இதெல்லாம் முன்னாடி இப்படி இருந்துச்சான். ஆனா ஃபியூச்சர்ல நான் எப்படி வந்து உருவாக்கணும், இந்த உலகத்தை எப்படி நான் உருவாக்கணும் அப்படின்னா பவர் ஆஃப் லவ்விங் மை ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ், எப்படி என் கூட இருக்கிற சக உயிரினங்களை, சக மனுஷங்களை நான் எப்படி வந்து நேசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. இதே மாதிரி என்னோடது இது என்னோட நேஷனுக்கு மட்டும்தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சுயநலமான இருந்த அந்த ரவுண்டுக்குள்ள இல்லாம வெளியில வந்து ஃபியூச்சர்ல நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படி என் கூட இருக்கவங்களையும் நான் வந்து ரொம்ப பாசமா பார்த்துக்கணும், எப்படி நான் அவங்கள நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாராம். டீச் மீ டு அப்ரிஷியேட் டைவர்சிட்டி, எப்படி வந்து பல இனங்கள் மாதிரி ஏதாவது டைவர்சிட்டியை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி டைவர்சிட்டியை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்றாங்க. டீச் மீ டாலரன்ஸ், சகிப்புத்தன்மையை பற்றி சொல்லிக் கொடுங்க. ஒரு வேர்டை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. எந்த வேர்டு அப்படின்னா ஃபாரினர், அதாவது வெளிநாட்டுக்காரங்க, வெளிநாடு அப்படிங்கிற அந்த வேர்டையே ரிமூவ் பண்ணிடுங்க டிக்ஷனரியிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை வேர்ல்டு டீச்சர், in this world I do not want to be a foreigner to anyone and I do not want to treat anyone like a foreigner. இந்த உலகமே என்னோடது, நானும் வந்து எங்கேயும் ஒரு வெளிநாட்டானா நான் யாருக்கு கண்ணு முன்னாடி தெரியக்கூடாது, யாரையும் நானும் வந்து வெளிநாட்டங்களா பார்க்கக்கூடாது. இப்போ நான் இந்தியா அப்படின்னா பாகிஸ்தானுக்கு நான் வந்து வெளிநாடு தானே, இப்போ பாகிஸ்தான்காரங்களுக்கு வந்து நான் வந்து வெளிநாடு, எனக்கு வந்து பாகிஸ்தான் வெளிநாடு தானே. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நானும் யாருக்கும் வெளிநாட்டுக்காரனா இருக்கக்கூடாது, யாரையும் நானும் வெளிநாட்டுக்காரனா பார்க்கக்கூடாது. அதை பற்றி எனக்கு சொல்லி கொடுங்க. வித் திஸ் thought allow me to conclude my convocation address. இந்த மாதிரி ஒரு தாட்டோட நான் என் கான்வெகேஷன் இதை முடிச்சுக்கிறேன். May this day remain with you forever and may your path will be illuminated with the power of 1,000 suns. இந்த நாள் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும், உங்களோட பாதைகளில் எப்பவுமே இந்த சூரியனோட ஒளி பிரகாசிக்கட்டும், ஆயிரக்கணக்கான சூரியனோட ஒளி வந்து பிரகாசிக்கட்டும், உங்க எல்லாருக்குமே குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை வந்து ஆத்தர் வந்து நமக்கு முடிக்கிறாரு.
அடுத்து பார்த்தீங்கன்னா glossary பார்க்கலாமா? bigotry அப்படின்னா என்னன்னா பயோட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா intolerance towards others with different opinion. அதாவது ஒப்பீனியனுக்குள்ள வேறுபாடு, மாற்று கருத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் சொல்றாங்க. illuminated அப்படின்னா light up அப்படின்னா ஒளிமூட்டமா, பிரகாசமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் illuminated. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரே டு த டீச்சர் அப்படிங்கிற லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ.